வாங்கிட்டு வந்தீங்க? நீங்களே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தீங்களா? கடை பக்கத்துல வரைக்கும் தான் நான் போனேன். கடைக்குள்ள நான் போக முடியுமா? போதையில இருந்த ஒரு குடிமகன் கிட்ட உதவி கேட்டேன். அவரும் நல்ல மனசோட வாங்கி கொடுத்துட்டாரு. சரி, அதெல்லாம் ஓகே. சரி, அடுத்து சங்கரபாண்டி சித்தப்பாவை குடிக்க வைக்கணும். என்னக்கா பண்றது? பாட்டில கண்ணுல காமிச்சாலே போதும், சங்கரபாண்டி சித்தப்பா கவுந்துருவாரு. ஐயோ, அக்கா மாறி வர, பாட்டில மறைச்சு வைங்க. என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. ஹாசினி அக்கா, எனக்கு தெரியக்கூடாதுன்னு எதையோ மறைக்கிறீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாறி, சொல்லு. என்ன ஏதோ பாட்டில் மாதிரி இருக்கு, எங்க காட்டுங்க. காட்டுங்க. இல்ல மாறி. ஆமா மாறி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வேற சும்மா. இப்போ காட்ட போறீங்களா இல்லையா? உங்களை தான் சொல்றேன், காட்டுங்க. மாறி, என்னக்கா இது? இந்த கர்மத்தை எதுக்காக நீங்க கையில வச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்ல மாறி, நம்ம சங்கரபாண்டி சித்தப்பா கிட்ட இருந்து ஒரு ரகசியத்தை வர வைக்கிறதுக்கு இத நம்ம அவருக்கு ஊத்தி கொடுத்தோம்னா போதையில உண்மை எல்லாத்தையும் உலகி கொட்டிட்டு வரல. ஆமா மாறி, இத குடிக்க வச்சு சங்கரபாண்டி சித்தப்பா கிட்ட இருந்து கண்டிப்பா மாயாவை பத்தின உண்மையை வெளியே கொண்டு வந்துடலாம் மாறி. ஐயோ, இது ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அவர்கிட்ட உண்மையை வர வைக்க எவ்வளவோ வழி இருக்கு. அதுல எதையாவது செஞ்சு உண்மையை வர வச்சிடலாம். உண்மையெல்லாம் வர வைக்கிறதுக்கு மத்த எல்லா வழியை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி மாறி. மாறி ப்ளீஸ், வேணாம் சொல்லாதா. ஐயோ ஆமா மாறி, நீ இதெல்லாம் கண்டு காணாம இரு. நானும் ஹாசினி அக்காவும் சங்கரபாண்டி சித்தப்பா கிட்ட இருந்து உண்மைய வர வச்சிரோம் மாறி. வேண்டாம் ஸ்ரீஜா. ஹாசினி அக்கா, நான் சொல்றத கேளுங்க. அவங்க தாராத்த தான நிரூபிக்க எத்தனையோ வழி இருக்கு. இந்த தப்பான வழியில போகாதீங்க. ஸ்ரீஜா சொன்ன மாதிரி நீ கண்டு காணாம இரு மாறி. நாங்க போய் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வரோம். சரியா? நீ வா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, வேண்டாம் ஸ்ரீஜா, சொல்றத கேளுங்க. ஐயோ, சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்களே. வா. சொல்ல கேட்காம இப்படி பண்றாங்களே.